இந்தியா மற்றும் ஜப்பான் இடையிலான எதிர்கால உறவில் தொழில்நுட்பமே மிக வலுவான தூணாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஜப்பான் எதிர்கால உறவை வடிவமைப்பதில் AI, பாதுகாப்பு மற்றும் சுகாதார துறைகளில் கையெழுத்தாகியுள்ள புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒரு புதிய யுகத்தை தொடக்கி வைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான கூட்டுறவில் தொழில்நுட்பம்தான் மிக வலுவான தூணாக உருவெடுத்துள்ளது என்றும், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் துறைகளில் இரு நாடுகளின் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறை சார்ந்த நவீன தொழில்நுட்ப தயாரிப்புகள் மற்றும் உத்திகளில் இணைந்து செயல்படுவதன் மூலம் இருதரப்பு பாதுகாப்பு உறவுகள் மேலும் பலமடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் அதிநவீன மருத்துவ கருவிகள் தயாரிப்பு மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பகிர்வதற்கு புதிய ஒப்பந்தங்கள் வழிவகை செய்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சுதந்திரமான, வளமான மற்றும் விதிகளை அடிப்படையாக கொண்ட இந்தோ பசிபிக் பிராந்தியமே இரு நாடுகளின் கூட்டு முன்னுரிமை என்று ஜப்பான் பிரதமர் சனே தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். இந்தியா பயணம் மேற்கொண்டுள்ள அவர், இதுவே இந்தியா, ஜப்பான் ஆகிய இரு நாடுகளின் பகிர்ந்தளிக்கப்பட்ட முதன்மையான இலக்கு என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளவும் பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்தியாவுடனான இருதரப்பு மூலோபாய கூட்டணி மிகவும் இன்றியமையாதது என்றும் ஜப்பான் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை விரைவுபடுத்துவதன் மூலம் பொருளாதார ரீதியாக பிராந்தியம் பெரும் பலன் பெறும் என்றும், கடல்சார் பாதுகாப்பு, விநியோகச் சங்கிலி, நெகிழ்வுத்தன்மை மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து புதிய மைல்கற்களை எட்ட ஜப்பான் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மற்றும் உலகளாவிய அமைதியை நிலைநாட்ட கூட்டு மதிப்புகளை கொண்ட இந்தியா போன்ற நட்பு நாடுகளுடன் ஜப்பான் என்றும் உறுதியாக நிற்கும் என்றும் ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.